இந்த நாடு பூராக இந்த அனர்த்த நிலைமை மிக பெரும் எல்லை தாண்டிய நிலையில் மிக துரதிஷ்டவசமாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பகுதியில் 8 உயிர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்று ஆலிமாக வேண்டும் என்று மதரசாவில் கல்வி கற்கிற மாணவர்களுடைய உயிர்கள் இந்த அனர்த்தத்தினூடாக அல்லாஹ்விடத்தில் சென்றிருக்கிறது. இது உண்மையில் எங்களுடைய எல்லா பிரதேசங்களையும் மிக பெரும் சோகத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவமாக இன்று பார்க்கப்படுவதையும் பேசப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய உயிர்களை பறிப்பதை கொண்டும் நாங்கள் உங்களை சோதிப்போம். நாளை என்னுடைய மகன் ஒரு ஆலிமாக ஒரு ஹாஃபிலாக வீடு வருவார் என்று எதிர்பார்த்திருந்த பெற்றோர்களுக்கு அந்த வீட்டுக்கு அந்த குழந்தையினுடைய ஜனாசா வந்தது என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பெரும் துயரை எமது அயலூர் சமூகம் எதிர்கொண்டிருக்கிறார்கள். மிக பெரும் கவலையிலும் கஷ்டத்திலும் இந்த இழப்பை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு துன்பத்திலும் துயரத்திலும் நாம் ஒவ்வொருத்தரும் இந்த குத்துபாவிலே உட்கார்ந்து இருக்கிறோம். இது பற்றிய பல கருத்துக்கள், பல விமர்சனங்கள் இந்த சமூகத்தில் பேசப்பட்டாலும் இது குறித்து மூமின்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில அடிப்படைகளை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் முதலாவது அடிப்படை, அல்லாஹுடைய கலா கதிரின் பிரகாரம் தான் இது நடந்தது என்பதை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். அதே நேரம் நாம் விடுகிற சில தவறுகளை கூட கலா கதிரில் போட்டு கழித்து விட முடியாது என்கிற உண்மையையும் நாங்கள் புரிந்தாக வேண்டும். அந்த மாணவர்கள் உரிய பாதுகாப்பு பொறிமுறையோடு அனுப்பப்பட்டிருந்தால் இந்த உயிரிழப்பை நாங்கள் தடுத்திருக்கலாம். அது எங்களுடைய தரப்பில் நாம் ஒவ்வொருத்தரும் செய்த தவறு என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அல்லாஹுடைய கலா கதிருக்கு அடுத்து எங்களுடைய பக்கமும் சில தவறுகள் இருப்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இதிலிருந்து முடிந்தது முடிந்து விட்டது. இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை, இப்படி ஒரு தவறு இதற்கு பிறகு வரக்கூடாது. இப்படி ஒரு உயிரிழப்பு, இப்படி ஒரு அனர்த்தம், இப்படி ஒரு சேதம் நமது சமூகத்திற்கு வந்தது என்பது, அதிலும் குறிப்பாக ஆலிம்கள் ஷஹீதாக்கப்பட்டது என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மதரசா மாணவர்கள் ஷஹீதானது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இழப்பு. அந்த பெற்றோர்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். நேற்று வரைக்கும் 7 ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஜனாசாவை இன்றோடு 4 நாட்களாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இன்று காலையில் கூட ஜனாசாவை மீட்பதற்கான பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. ஜனாசா கிடைக்கவில்லை. அல்லாஹ்விடத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் துஆ செய்வோம், யா அல்லாஹ், அந்த மகனையாவது நீ உயிரோடு வைத்து விடு, அல்லது அவருடைய ஜனாசாவை பாதுகாப்பாக பெற்றோர்களுடைய கையில் கொண்டு வந்து சேர்த்து விடு ரஹ்மானே. 4 நாளாக பிள்ளையை காணவில்லை என்ற அந்த பெற்றோர்களுடைய மனதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை கொஞ்சம் சிந்திப்போம். பிள்ளை உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பது கூட தெரியாமல் மிக பெரும் துயிலிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சம்மாந்துறை மண்ணே மிக பெரும் சோகத்தில் மூழ்கி இருக்கிற இந்த தருணத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய கடமை அவர்களுக்காக பிரார்த்திப்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. இதில் எங்களுக்கு ஒரு சிறு சந்தோஷம் தருகிற செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஹுஹதாஉ ஹம்ஸா, 5 பேர் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்ட ஷுஹதாக்களுடைய அந்தஸ்தை பெறுவார்கள். அதுல ஒரு ஆள் அல் கரிக், வெள்ளத்தில் மூழ்கி மரணித்தவர். இந்த 8 ஜனாசாக்களும் வெள்ளத்தில் மூழ்கி தங்களுடைய உயிரை அல்லாஹுடைய பாதையிலே தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஷஹீதுகள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் சுவர்க்கத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுவார்கள். இந்த நபிகளாருடைய முன்னறிவிப்பு மட்டும்தான் எங்களுக்கு சந்தோஷம் அளிக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. இதுவல்லாமல் இந்த இழப்பு என்பது நமது சமூகத்துக்கு நேர்ந்த, அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியை கற்பதற்கு சென்ற மாணவர்களுக்கு நிகழ்ந்த மிக பெரும் ஒரு சோதனையாக நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து நானும் நீங்களும் அந்த சமூகமும் அந்த குடும்பமும் மீளுவது என்பது மிக பெரும் ஒரு கஷ்டம். எனவே நாங்கள் ஆளால் குறை பிடிப்பதையும் விமர்சனங்களை முன்வைப்பதையும் தாண்டி அவைகளை தவிர்ந்து அல்லாஹுடைய கலா கதிரை நாங்கள் ஈமான் கொண்டு இதற்கு பிறகு இப்படி ஒன்று நடக்கக்கூடாது என்றால்
என்னென்ன பொறிமுறைகளை பாதுகாப்புகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை அரசு மட்டத்தில் உள்ள தனியார் மட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொதுமகனும் சிந்தித்து இப்படியான இக்கட்டான நிலைகளை கடக்க வேண்டும் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு படிப்பினையாக இருக்க வேண்டும்.